போட்டித் தேர்விற்கு தயாராகி கொண்டிருக்கும் மாணவர்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம். இந்த காணொலியில் நம்ம டிஎன்பிஎஸ்சி தேர்வுகளில் வெற்றி பெறுவதற்கான சில உத்திகள், அது மட்டும் இல்லாமல் இப்போ ரொம்ப நம்முடைய டிஸ்ட்ராக்ஷனாக இருக்கக்கூடியது இந்த மொபைல் ஃபோன். ஸோ இதை நம்ம எப்படி ஓவர் கம் பண்ணி வருது, எப்படி நம்ம படிக்கணும், ஸோ இதை பற்றி முழுமையாக இந்த வீடியோ காணொலியில் பார்க்கலாம். ஸோ முதல் விஷயம், நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறோம் அப்படின்னாலே ஃபஸ்ட்டு நம்ம மொபைல் ஃபோனை பார்த்து தான் நிறைய விஷயங்களை கற்றுப்போம். ஸோ அதில் யூடியூப் அப்படிங்கிறது ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயம். சரிங்களா, யூடியூப்பில் அப்படிங்கிறது ஸோ நமக்கு ஒரு வரப்பிரசாதம். ஏன்னா டிஎன்பிஎஸ்சினா என்ன, டிஎன்பிஎஸ்சி தேர்வுக்கு எப்படி படிக்கணும், எங்கே படிக்கணும், எதை பற்றி படிக்க வேண்டும், டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்னா என்ன, எந்த மாதிரியான வேக்கன்சி, எந்த மாதிரியான ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது, ஸோ எப்படி சிலபஸ்ஸு, இது எல்லாமே நம்ம தேடுற ஒரு இடம் பார்த்திங்கன்னா இந்த யூடியூப் தான். ஸோ இந்த யூடியூப்பில் நிறைய வீடியோஸ் இருக்குது. டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் இருக்குது. வீடியோஸ் எல்லாமே பாருங்கள். எல்லா வீடியோஸும் பார்த்துட்டு ஒரு தெளிவான மைண்ட் செட் ஃபஸ்ட்டு ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மைண்ட் செட்டை ஃபிக்ஸ் பண்ணிட்ட பின்னாடி நீங்கள் எல்லா சேனலையும் பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஸோ இப்போ சிலர்லாம் என்ன தெரியுமா பண்ணுவாங்க, நானும் ஃபஸ்ட்டு அப்படி தான் இருந்தேன். டிஎன்பிஎஸ்சிக்குள்ளே அத்தனை யூடியூப் சேனலையுமே சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுப்பாங்க, அத்தனை டெலிகிராம் சேனல், அவ்வளோ இன்ஸ்டாகிராம் பேஜஸ் எல்லாத்தையுமே ஃபாலோ பண்ணி வச்சுப்பாங்க. ஆனால் எதையுமே கிளியர் கட்டாக ஃபாலோ பண்ண மாட்டாங்க. சும்மா நோட்டிஃபிகேஷன் வரும், நானும் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறேன் அப்படின்னு ஒரு பேர் மட்டும் தான் இருக்கும். ஸோ நம்மளால் ஃபாலோ பண்ணவே முடியாது. ஸோ இதில் ஒரு வீடியோஸ் பார்ப்போம், இதில் ஒரு வீடியோஸ் பார்ப்போம், ஸோ ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் அப்படிங்கிற மாதிரி போயிட்டுருக்கும். ஸோ இந்த மாதிரி தவிர நீங்கள் பண்ணக்கூடாது. ஸோ டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம் படிக்கிறவங்க கண்டிப்பாக இந்த மாதிரி மிஸ்டேக் பண்ணக்கூடாது. எல்லா சேனலையும் பார்த்துட்டு அனலைஸ் பண்ணிவிட்டு நமக்கு இவங்களை ஃபாலோ பண்ணால் நம்ம கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு எனி அதர் சேனல், ஸோ சரண் டிஎன்பிஎஸ்சி ஆகட்டும், எனி அதர் சேனல், நீங்கள் ஒரு சேனலை ஃபிக்ஸ் பண்ணி அதில் ஒரு பேட்சில் சேர்ந்தோ இல்லை யூடியூப்லேயோ நீங்கள் சரியான முறையில் ஃபோக்கஸ் பண்ணி டெய்லி அவங்க கொடுக்குற வீடியோஸை பார்த்துக்கிட்டு, அவங்க கொடுக்குற டெஸ்ட்டை பார்த்துட்டு, ஸோ இந்த மாதிரியான மெத்தடில் ஃபாலோ பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களால் சக்ஸஸ் பண்ண முடியும். ஸோ எல்லா சேனலையும் ஃபாலோ பண்ணாதீங்க. ஸோ என்னுடைய ரெக்வஸ்ட் இதுதான். ஏன்னா நானும் உங்களை மாதிரி தான் இருந்தேன். ஸோ இப்போதைக்கு நான் யாரையும் ஃபாலோ பண்ணல. ஸோ எல்லாமே நான் செல்ஃப் ப்ரிப்பரேஷன் தான் பார்த்திங்கன்னா பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இப்போ இந்த மொபைல் ஃபோனை நம்ம எப்படி அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா, ஸோ படிக்கிறோம் அப்படின்னும் போது படிக்கிற டைமில் ஸோ மொபைல் ஃபோனை ஃப்ளைட் மோடில் போட்டு வச்சுக்கலாம். இல்லைனா நமக்கு ஒரு எமர்ஜென்சி காலம் எதுவும் ஒன்றும் வரப்போகிறதில்ல பெருசாக, சரிங்களா. ஸோ இல்லைனா சைலண்ட்டில் போட்டு வச்சுட்டு ஒரு 1 hour டைம் செட் பண்ணிக்கலாம். ஸோ கடிகாரத்துலையோ அல்லது ஃபோன்லேயோ வாட்ச்லேயோ ஒரு 1 hour டைம் செட் பண்ணி வச்சுட்டு, ஸோ வாட்டர் பாட்டிலை கையில் வச்சுட்டு எந்த ஒரு டிஸ்ட்ராக்ஷனும் இல்லாமல் ஸோ பீஸ்ஃபுல்லான ஒரு இடத்துல உட்காந்து அமைதியான முறையில் படிச்சுட்டு இருக்கலாம். படிக்கும்போது தூக்கம் வரும். ஸோ அது இயல்பான ஒரு விஷயம் தான். படிக்கும்போது மைண்டெல்லாம் வேறு இடத்துல போகும். ஸோ இன்றைக்கி சமையல் என்ன, இன்றைக்கி எப்படி சாப்பிட்லாம், என்ன பண்ணலாம், ஸோ இதை நம்ம ஒன்றும் படிக்கலையே, அதை ஒன்றும் படிக்கலையே, இந்த யூடியூப் சேனல் ஃபாலோ பண்ணல, இந்த மாதிரி பல்வேறு எண்ண ஓட்டங்கள் நமக்குள்ளே தோண்டிக்கிட்டு தான் இருக்கும், வந்துக்கிட்டு தான் இருக்கும். ஸோ அது இயல்பாக நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ எல்லாருக்குள்ளேயுமே இருக்கக்கூடிய, எல்லா மைண்ட் செட்டும் இருக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். ஸோ அதுக்கெல்லாம் நீங்கள் பயப்பட வேண்டாம். ஸோ முடிஞ்ச அளவுக்கு ஃபோக்கஸாக நீங்கள் பார்த்திங்கன்னா உட்காந்து ஒரு 1 hour படிக்கும்போது தூக்கம் வந்துச்சு, மைண்டு டைவர்ட் ஆகுது அப்படின்னா படிக்கும்போது என்ன பண்ணலாம், நோட்ஸ் வச்சுட்டு இன்ஸ் மாதிரி பார்த்திங்கன்னா எழுதி பார்க்கலாம். அப்போ உங்கள் மைண்டு டைவர்ட் ஆகாது, உங்களுக்கு தூக்கமும் வராது, சரிங்களா. ஈஸியாக நீங்கள் பார்த்திங்கன்னா மெமரி பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதே போல் படிக்கும்போது பார்த்திங்கன்னா இமேஜினேஷன் பண்ணி படிக்கலாம். ஸோ இப்போ நம்ம குப்தர்கள், சிந்து சமவெளி நாகரிகம் அப்படின்னு டாபிக் படிக்கணும்னா, சிந்து சமவெளி நாகரிகத்தில் இப்படி இருக்கும், ஸோ குதிரைகள், மண்பாண்டங்கள்லாம் இருக்கும், ஸோ இந்த இடத்துல அப்படி இருக்கும், இப்படியா அப்படியான்னு சொல்லிட்டு நீங்களே இந்த மாதிரி திங்க் பண்ணி படிக்கலாம். ஸோ இந்த மாதிரியான மெத்தட்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ படிக்கும்போது தூக்கம் வந்துச்சு அப்படின்னா நடந்துக்கிட்டே படிக்கலாம், ஒரு குட்டி வாக் போயிட்டே படிக்கலாம், இல்லைனா தண்ணி குடிச்சிட்டு படிக்கலாம். இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ ஆனால் ஃபோன் இப்போ பார்த்திங்கன்னா ஒரு நமக்கு பார்த்திங்கன்னா படிக்கும்போது என்ன சொல்லுவோம், ஒரு 10 நிமிஷம் தானே ஃபோன் பார்த்துக்கலாம், ஒரு 10 நிமிஷம் நம்ம ஃபோன் பார்த்துட்டு அதுக்கப்புறம் படிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லி தோணும். ஆனால் 10 நிமிஷம் பார்க்குற ஃபோனு, ஸோ நான் கூட அப்படி தான் 10 நிமிஷம் பார்த்தா ஒரு அரை மணி நேரம் ரீல்ஸாக தள்ளிட்டு இருப்போம், ஸ்க்ரால் பண்ணிகிட்டு இருப்போம். எப்படி டைம் போகணும் தெரியாது. டைம் எடுத்து பார்த்தா ஸோ டைம் 1 hour 2 hours ஆகிருக்கும். ஃபோன்லேயே நம்ம டைம் வேஸ்ட் பண்ணியிருப்போம். அதுக்கப்புறம் அச்சோ படிக்கலன்னு சொல்லிட்டு போடான்னு சொல்லிட்டு புக்கை தூக்கி போட்டு ஸோ வீட்டு வேலை மற்ற வேலையெல்லாம் நம்ம பார்க்க ஆரம்பிச்சிடும். அதனால் ஒரு மார்னிங் எப்போவுமே ஒரு 5 to 6 இந்த ரேஞ்ச் பீஸ்ஃபுல்லான ஒரு டைமு. ஸோ இந்த டைமில் நீங்கள் பார்த்திங்கன்னா படிச்சிங்கன்னா நல்ல மெமரியாக இருக்கும், சரிங்களா. காலைல எழுந்திரிச்சோன்னே ஒரு 5 minutes தியானம் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் ஃபோனை பார்த்திங்கன்னா ஆஃப் பண்ணி சார்ஜ் போட்டுருங்க. சார்ஜ் போட்டு ஒரு 1 hour ஃபோக்கஸாக படிங்க. படிச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு 1/2 hour ஃபோனை யூஸ் பண்ணுங்கள். ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு வீட்டு வேலை, ஸோ வீட்டில் இருக்கிற ஒர்க் எல்லாமே முடிச்சுட்டு திரும்ப மதிய டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக கிடச்சுன்னா ஒரு 2 hours படிங்க. அதுக்கப்புறம் யூடியூப்பில் வீடியோஸ் போட்டோம் அப்படின்னா ஒரு 1 hour வீடியோஸ் பார்த்துட்டு ஹெட்செட் போட்டு நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரியான ட்ரிக்ஸ்லாம், சின்ன சின்ன ட்ரிக்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் கொஞ்சம் நேரம் மதியம் கூட நீங்கள் தூங்கிட்டு ஈவினிங் டைம் ஒரு 1 hour எந்திரிச்சு கூட நீங்கள் படிக்கலாம். ஸோ ஈவினிங் டைம் எனக்கு கிடைக்கல சார் அப்படின்னா நைட் டைம் யூஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஒரு 8 எல்லா ஒர்க்கும் முடிச்சுட்டு, ஸோ 8 நம்ம கூகுள் மீட் கிளாஸ் வைப்போம், அந்த கிளாஸ் அட்டன் பண்ணி முடிச்சுட்டு ஒரு 9 to 11, ஸோ 11 அதிகபட்சம் படிக்கிறதே போதுமானது. ஸோ 10 to 11, ஸோ 12 நான் பார்த்திங்கன்னா எனக்கு டைமே கிடைக்கல சார், நான் 12 மணி வரையும் படிக்கிறேன்னா ஸோ உங்கள் மென்டலி, உங்களுடைய ஃபிசிக்கலி ஹெல்த் ரொம்ப டிஸ்டர்பன்ஸ் ஆகும். அதனால் 12 மணி வரையெல்லாம் படிக்க வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு 11 மணி வரையும் படித்தாலே போதுமானது. ஒரு 11 மணிக்கு மேலே நம்மளுடைய மைண்டு வேலை செய்யாது, சும்மா ஏனோத்தனால புக்கை வச்சுட்டு உட்காந்துட்டு இருப்போம். ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்கும். ஸோ நைட் ஸ்டடியோட மார்னிங் எந்திரிச்சு படிச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ நைட்டில் நம்ம எவ்வளோ படித்தாலும் மார்னிங் அதை 1 hour ஈஸியாக நம்மளால் பார்த்திங்கன்னா அப்சர்வ் பண்ண முடியும். மேக்ஸிமம் 11 மணிக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சுட்டு
ஃபோனை யூஸ் பண்ணிவிட்டு படிக்கிறதெல்லாம் முடிச்சுட்டு ஸோ ஒரு 11 மணிக்கு தூங்கி எழுந்திரிச்சு கூட ஒரு 6-7 மணிக்கு கூட எழுந்திரிச்சு படிங்க. சரிங்களா? டைம் கிடைக்கிறவங்க ஒர்க் போயிட்டே படிக்கிறவங்க ஹெட்செட் போட்டுக்கோங்க. ஹெட்செட் போட்டு நிறைய வீடியோஸ் கேளுங்க. உங்களுக்கு எப்படி டைம் கன்வீனியன்ட்டாக இருக்கோ உங்களுக்கு தகுந்த மாதிரி ஒரு ஷெடியூலை ப்ரிப்பேர் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு தகுந்த மாதிரி ஷெடியூலை ரெடி பண்ணி ஸோ உங்களுடைய ஃபோன்லையோ உங்கள் ஃபோன் வால்பேப்பர்லையோ இல்லை முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா ஷெடியூல் ப்ரிப்பேர் பண்ணி உங்களுடைய செவத்துக்கு முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா செவத்துலேயே ஒட்டி வச்சுக்கோங்க. ஸோ உங்களுக்கு எப்படி கன்வீனியன்ட்டாக இருக்கோ அதை பொறுத்து எல்லாமே அமைச்சுக்கோங்க. ஸோ உங்களுடைய வெற்றிக்கு காரணமும் நீங்கள் தான், உங்களுடைய தோல்விக்கு காரணமும் நீங்கள் தான். கண்டிப்பாக ஹார்ட் ஒர்க் பண்ணிங்கன்னா சக்ஸஸ் அப்படிங்கிறது கிடைக்கும். சில பேர் சொல்கிறாங்க நான் 5 வருஷமாக 6 வருஷமாக படிக்கிறனால கிளியர் பண்ண முடியல. அதிகபட்சம் ஒரு 2-3 வருஷம் நம்ம வந்து பார்த்திங்கன்னா படிக்கலாம். அதுக்கப்புறமும் நம்ம படிச்சுட்ருக்கோம் அப்படின்னா கண்டிப்பாக ஏதாவது ஒரு மிஸ்டேக் பண்ணுறோம் அப்படின்னு அர்த்தம். ஸோ கண்டிப்பாக லக் அப்படிங்கிற ஒரு விஷயம் வேணும். கண்டிப்பாக நம்மளுடைய ஹார்ட் ஒர்க்கு 90% இருக்கணும், லக்கு 10% இருக்கணும். 90% நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்கன்னா கண்டிப்பாக 10% லக் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும். ஸோ அதே போல் யாருமே வந்து பார்த்திங்கன்னா இப்போ இருக்கிற சுச்சுவேஷனில் படிக்கிறத வந்து நிறைய பேர் ஸ்டாப் பண்ணிட்டீங்க. ஸோ இன்னும் 6 மாதம் தான் இருக்குது. இதுக்கு மேலே தான் நீங்கள் இன்னும் ஃபோக்கஸாக வேகமாக படிக்க ஆரம்பிக்கணும். ஆனால் இப்போ நீங்கள் வந்து ரொம்ப டல் ஆகிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக கால் ஃபார் டைமில் நீங்கள் படிக்க ஆரம்பிச்சிங்கன்னா 3 மாதம் தான் டைம் இருக்கும். அது வெறும் ரிவிஷன் டைம் மட்டும்தான். அதுக்குள்ளே நீங்கள் எல்லாத்தையும் கவர் பண்ணி முடிச்சா தான் இந்த எக்ஸாமை உங்களால் கிளியர் பண்ண முடியும். அதனால் யாருமே லேசினஸ்ஸாக மெத்தனமாக இருக்க வேண்டாம். ஸோ இன்னையிலேருந்து ஸ்டார்ட் பண்ணால் கூட இந்த எக்ஸாமை உங்களால் கிளியர் பண்ண முடியும். ஸோ நம்மளோட யூடியூப் சேனலில் தமிழுக்கு போர்க்கலாம் அப்படின்னு ஒரு டெஸ்ட் பேட்ச் வந்து ஓப்பன் பண்ணியிருக்கோம். ஸோ அதில் ஸ்கூல் புக் அவுட் சோர்ஸ் எல்லாத்தையுமே பக்காவாக கவர் பண்ணி ஒரு டெஸ்ட் 6 வரையும் போயிட்டுருக்கு. அடுத்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேக்ஸ்க்கான பேட்ச் ஓப்பன் பண்ணியிருக்கோம். கணக்கு எனக்கு வரும்னு சொல்லிட்டு ஸோ ஒரு அற்புதமான டெஸ்ட் பேட்ச். இந்த 2 டெஸ்ட் பேட்ச் உங்களுக்கு போதுமானது. வேறு எந்த யூடியூப் சேனலையும் நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டிய அவசியமே இருக்காது. தமிழ் மேக்ஸ் ஃபுல்லாக நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா GS உங்களுக்கு ஃப்ரீயாக மெட்டீரியல் கொடுத்து உங்களை நான் படிக்க வச்சுருவேன். அதனால் யாரும் கவலைப்பட வேண்டாம். எந்த டவுட்ஸ்னாலும் இந்த வீடியோ கீழே கமெண்ட் பண்ணுங்கள். என்னுடைய கான்டாக்ட் நம்பர் யூடியூப் பயோவில் தான் இருக்கும். ஸ்டடி சம்மந்தமாக எந்த டவுட்டாக இருந்தாலும் சொல்லுங்கள். எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை கண்டிப்பாக நான் உங்ககிட்ட ஷேர் பண்ணிக்கிறேன். சரிங்களா? ஸோ நம்மளுக்கு தெரிஞ்சதை மற்றவங்களுக்கு சொல்லித்தரல எந்த ஒரு தப்பும் கிடையாது. இதற்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாஸ் பண்ணியிருக்கணும், நம்ம வந்து வேலைக்கு போயிருக்கணும், அப்படி படிச்சிருக்கணும், இப்படி படிச்சிருக்கணும், அதெல்லாம் தேவையில்லை. நம்மளுடைய நாலேஜை ஸ்டூடெண்ட்ஸ்க்கு சொல்லிட்டோம் அப்படின்னா அவங்க வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் நாலேஜ் ஆவாங்க. அவங்க இன்னும் படித்து மேலே வருவாங்க. நம்ம பாஸ் பண்ணாலும் மற்றவங்க பாஸ் பண்ணணும் அப்படின்னு நினைக்கணும். ஸோ இதான் வந்து உலகத்திலே மிக சிறந்த ஒரு ஈகை அப்படின்னு சொல்லலாம். சரிங்களா? ஸோ உங்களுக்கு எந்த டவுட்ஸ் இருந்தாலும் ஸ்டடி சம்மந்தமாக எப்போ வேணாலும் கேளுங்க. ஸோ உங்களுக்கு ரிப்ளை பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கேன். அதே சமயம் படிக்க முடியாத ஸ்டூடெண்ட்ஸ் ஸோ படித்தா தான் வேலை, ஹார்ட் ஒர்க் பண்ணால் தான் வேலை. இப்போ TNPSC நம்மக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ஹவுஸ் ஒய்ஃப் ஸ்டூடெண்ட்ஸாக நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா பேச்சுலராக ஒர்க் போகிறீங்க, இதெல்லாம் எதுவுமே கேட்கல. ஒரு 200 கொஷின் 300 மார்க்ஸ் இந்த எக்ஸாமில் உன்னால் மார்க் எடுக்க முடிஞ்சு அப்படின்னா நீ தான் வெற்றியாளன். ஸோ உனக்கு தான் அரசு வேலை அப்படிங்கிறது மட்டும் மனசில் என்றைக்குமே வச்சுக்கோங்க. காரணத்தை அடுக்குபவன் வாழ்வில் ஒரு நாளும் வெற்றி பெற்றதாக சரித்திரமில்லை. காரணங்களை தாண்டி யார் ஒருவர் வருகிறார்களோ அவர்கள் தான் வெற்றியாளர்கள். கண்டிப்பாக அந்த வெற்றியாளர்கள் நீங்களாக தான் இருப்பீர்கள். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். வீடியோ காணொலியை முழுமையாக பார்த்த எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. மீண்டும் அடுத்த ஒரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.